பாட் டு பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனலில் காஃபி பிரியர்களுக்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேப்பச்சினோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இனி நீங்கள் கேப்பச்சினோ குடிக்கணும் அப்படின்னா பெரிய பெரிய காஃபி ஷாப்க்கெலாம் போகவே தேவையில்லை. அங்கே கிடைக்கிற அதே டேஸ்ட்டை நீங்கள் வீட்டில் பண்ணுற கேப்பச்சினோவில் கொண்டு வரலாம். இதை செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் மெஷர்மெண்ட் கப்புக்கு 1/4 கப் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் போட்டுக்கோங்க. 1/4 கப் சர்க்கரையை மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் சர்க்கரையும் காஃபி பவுடரும் அளந்தீங்களோ அதே கப்புக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை அப்படின்னா உங்ககிட்ட ஹேண்ட் பீட்டர் இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக் பீட்டரில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஹேண்ட் பீட்டரில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ இது நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வரணும், அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 1 வாரம் வரை இது அப்படியே இருக்கும். உங்களுக்கு தேவையான நேரத்துக்கு எடுத்துகிட்டு ஒரு கப்பில் போட்டுட்டு பால் மட்டும் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கேப்பச்சினோ ரெடி ஆயிரும். இப்போ ஒரு கப்பில் நம்ம செஞ்சு வச்ச காஃபி க்ரீம்லேருந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. இதோட நல்ல சூடான பாலை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான கேப்பச்சினோ தயாராகிடும். இனி நீங்கள் கேப்பச்சினோ குடிக்கணுன்னா பெரிய பெரிய காஃபி ஷாப்லாம் தேடி போகவே தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக வீட்டிலே நீங்கள் பண்ணி எல்லாரையும் அசத்தலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு பத்தலை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் பால் காய்ச்சும் போது அதோட கொஞ்சம் சர்க்கரை போட்டு காய்ச்சி கலந்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்மளோட சேனலை முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இப்போ இதை நீங்கள் இப்படியே சர்வ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு மேலே கொஞ்சமாக காஃபி பவுடரை தூவிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய கேப்பச்சினோ தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.